இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 25. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்துப் போனார். 1 பேதுரு 2:21. இந்த பாடம் நாம் எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டிய ஒன்றாகும். பெரிய பெரிய சோதனைகள் வரும்பொழுது மட்டுமல்ல, சிறிய துன்பங்கள் வரும்போதும் கிறிஸ்துவின் அடிச்சுவற்றை பின்பற்ற மனதாயிருக்க வேண்டும். உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போதும் கர்த்தரிடத்திலும் அவருடைய வார்த்தையிலும் விசுவாசமாயிருப்பதனால் தீமையான காரியங்களை பொய்யாகச் சொல்லும் போதும் நாம் இந்த வசனத்தை நினைவில் வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட வேளைகளில் இந்த திவ்ய வாக்கை சிந்தித்துப் பார்த்து நம்முடைய இருதயத்தை அதற்கு இசைவாக தேற்றிக் கொண்டிருக்க வேண்டும். தேவன் இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன செய்தாலும் நமது நன்மைக்காகத்தான் செய்வார். இறுதியாகவும் உறுதியாகவும் நாம் நித்திய கனமகிமையடைய அவர் நிச்சயமாவன செய்வார். பரத்துக்குரிய இந்த விசேஷ வகுப்பார் இப்படிப்பட்ட சோதனைகளினாலும் அனுபவங்களினாலும் தங்களுடைய குணநலன்களை வருங்காலத்திற்குரியதாக அபிவிருத்தியடையச் செய்வதற்காகவே தேவன் இவ்விதமாக அனுமதியளிக்கிறார். ரீபிரிண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் 36:1. வாங்க, இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் துன்பம், எதிர்ப்பு, இது எல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு. ஆமா, இதுக்கு அடிப்படையா நாம் ஒரு விவிலிய வசனத்தையும் அதோட ஒரு பழைய விளக்க உரையும் எடுத்துக்க போறோம். சரி. அதாவது 1 பேதுரு 2:21, அப்புறம் ரீபிரிண்ட்ஸ் 36:17.4ன்னு ஒரு கட்டுரை. இந்த ரீபிரிண்ட் அந்த காலத்துல விசுவாசிகள் இதை எப்படி புரிஞ்சுகிட்டாங்கன்னு காட்டுது இல்லையா? கரெக்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்தோட பார்வை அது. நம்ம நோக்கம் என்னன்னா, சிம்பிளா சொல்லோம்னா, ஏன் கஷ்டப்படுறோம், குறிப்பா நம்ம விசுவாசத்துக்காக வர கஷ்டங்களை எப்படி எடுத்துக்கணும்னு இந்த 2 மூலங்களும் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்குறது தான். தொடக்கமா அந்த வசனமே 1 பேதுரு 2:21 அதுவே ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கார், நாம அவர் அடிச்சுவட்டை பின்பற்றணும்னு. அந்த அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிற வார்த்தை, அதுல என்ன அர்த்தம் இருக்கு? எதுக்காக கிறிஸ்துவோட பாடு ஒரு மாடலா வைக்கப்படுது? கொஞ்சம் டீப்பா பாப்போமா இத? நிச்சயமா. அந்த அழைப்புங்கிறது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல. கிறிஸ்து கஷ்டப்பட்ட மாதிரி சில அனுபவங்களை சந்திக்கிறதுக்கும் நாம தயாரா இருக்கணும்னு அது சொல்லுது. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன அந்த ரீபிரிண்ட் 3617.4 விளக்க உரை, அது இத வெறும் பெரிய துன்புறுத்தல்களுக்கு மட்டும் பார்க்கல. ஓ, பெரிய துன்புறுத்தல்னா சித்திரவதை அந்த மாதிரியா? ஆமா, அந்த மாதிரி உயிருக்கே ஆபத்து வர்றது மட்டும் இல்ல. மாறாக இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, அன்றாட வாழ்க்கையில நடக்கிற மாதிரி விஷயங்களையும் அது இதுக்குள்ள கொண்டு வருது. அப்படியா? என்ன மாதிரி விஷயங்கள்? உதாரணத்துக்கு நம்ம பேரை கெடுக்கிற மாதிரி பேசுறது, இல்ல நம்மள ஒரு கூட்டத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறது. ஓ, நாம கடவுளுக்கும் அவரோட வார்த்தைக்கும் நியாயமான கொள்கைகளுக்கும் உண்மையா இருக்கிறதுனால நம்ம மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துறது. இந்த மாதிரி சின்ன சின்னதா தெரியிற விஷயங்கள் கூட கிறிஸ்துவோட அடிச்சுவட்டை பின்பற்றதோட ஒரு பகுதிதான்னு அந்த விளக்கம் சொல்லுது. ஓ, அப்படியா? அப்போ சாதாரணமா வேலை பார்க்குற இடத்துல இல்ல நண்பர்கள் மத்தியில கூட சில சமயம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? நாம கிறிஸ்தவரா இருக்கிறதுனால அப்படி நடக்குதுன்னு தோணுச்சுன்னா அதுவும் இந்த கேட்டகரியில வருமா? அந்த விளக்க உரையின் படி பார்த்தா ஆமா, அதுவும் ஒரு விதமான எதிர்ப்பு இல்லையா? இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அப்போ இந்த அனுபவங்கள்லாம் சும்மா தற்செயலா நடக்கிற கஷ்டங்கள் அல்ல, கடவுளே இதை அனுமதிக்கிறார்னு அந்த விளக்கம் சொல்ற மாதிரி தெரியுதே. ஆமா, அப்படித்தான் சொல்லுது. எதுக்காக அப்படி அனுமதிக்கணும்? கஷ்டப்பட வைக்கிறதுல என்ன நோக்கம் இருக்க முடியும்? இதுதான் புரியல. கரெக்ட். இதுதான் முக்கியமான கேள்வி. அந்த விளக்க உரையின் படி பாத்தீங்கன்னா இதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. சரி, என்ன அது? ஒன்னு, நம்ம குண நலன்களை வளர்க்கறக்காக, கேரக்டர் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. சரி. இன்னொன்னு,
நம்ம விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கறக்காக. இந்த கஷ்டங்கள் மூலமா நாம பொறுமைய, சகிப்புத்தன்மைய, விசுவாசத்தை கத்துக்கிறோம்னு அது சொல்லுது. அப்படியா? ஆமா, இது நம்மளோட உயர்ந்த நலனுக்காக, அதாவது நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்காக நடக்குதுன்னும், கடைசியிலே இது நமக்காக மிகவும் மேலானதும் நித்தியமானதுமான மகிமையின் பாரத்தை உண்டு பண்ணுதுன்னு விவரிக்குது. நித்தியமான மகிமையின் பாரம், அது பெரிய வார்த்தையா இருக்கே. ஆமா, குறிப்பா அந்த விளக்குரை பரலோக ராஜ்ய வகுப்பினர்னு ஒரு குரூப்பை பத்தி பேசுது. அதாவது பரலோக நம்பிக்கையோடு இருக்கிறவங்கன்னு அடையாளப்படுத்துறவங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகளும் பாடுகளும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுது. ஏன் அவங்களுக்கு முக்கியம்? அவங்க அந்த உயர்ந்த அழைப்புக்கு தகுதியானவங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு வழியாம். இது ஒரு பெரிய தியாக பாதை மாதிரி தான் இதுல வர்ணிக்கப்படுது. குணநலன் வளர்றதுக்காக கஷ்டப்படணுமா? இது கேட்க கொஞ்சம் இதாத்தான் இருக்கு, ஒத்துக்க கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, இயல்பா நம்ம மனசு அப்படிதான் யோசிக்கும். ஆனா துன்பத்தை இப்படி பாக்குறது ஒரு வித்தியாசமான கோணம் இல்லையா? நிச்சயமா. அப்போ இந்த மூலங்கள் சொல்றபடி பார்த்தா நமக்கு வர்ற நெகட்டிவ் அனுபவங்களை நாம பாக்குற விதத்தை மாத்திக்கணும். அதுதான் முக்கிய புள்ளி. கரெக்ட். அதை வெறும் துக்கமாவோ தடையாவோ பார்க்காம நம்மள நாமே வளர்த்துக்கிறதுக்கும் இது கடவுளோட திட்டத்துல ஒரு பகுலின்னு புரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பா பார்க்கணும். சரியா சொன்னீங்க. நீங்க இதை கேட்கும்போது உங்க அனுபவத்துல இது எப்படி பொருந்துதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பார்வை உங்க மனநிலையை எப்படி மாத்தலாம்? ஆமா, ஒட்டுமொட்டமா பார்த்தா இந்த 2 மூலங்களும், அதாவது 1 பேதுரு 2.21 வசனமும் அந்த ரீபிரிண்ட் 3617.4 விளக்க உரையும் சொல்றது என்னன்னா, விசுவாசத்துக்காக நம்ம சந்திக்கிற கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் பார்த்து பயப்படவோ இல்ல துவண்டு போகவோ கூடாது. சரி, நல்லா புரியுது. இந்த பார்வை நிச்சயமா ஒரு பலம் தரும். ஆனா இறுதியா ஒரு கேள்வி மனசுல வருது. நீங்க சொன்ன மாதிரி இந்த மூலங்கள் எல்லாமே விசுவாசத்துக்காக, நல்லது செய்யறதுக்காக, நியாயமா நடக்கிறதுக்காக வர்ற துன்பத்தை மையமா வச்சு பேசுது. ஆமா, நீதிக்காக பாடுபடுறது. ஆனா நடைமுறையில நமக்கே தெரியும், சில சமயம் நம்ம சொந்த தப்புனால கூட நாம கஷ்டப்படலாம். நம்மளோட தவறான முடிவுகளால பிரச்சனை வரலாம். நிச்சயமா, அதுவும் நடக்கும். அப்போ இந்த கட்டமைப்புக்குள்ள நின்னு, அதாவது நாம படுற கஷ்டம் கிறிஸ்துவுக்காக, நீதிக்காக படுற பாடா, இல்ல நம்மளோட சொந்த தப்புக்கு கிடைச்ச விளைவான ஒருத்தர் எப்படி பிரிச்சு பாக்குறது? இது ஒரு முக்கியமான கேள்வி, ரொம்ப நடைமுறை சார்ந்த கேள்வி. ஆமா, ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் இது ஆண்டவர் கொடுத்த சோதனைன்னு எடுத்துக்க முடியாது இல்லையா? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். நிச்சயமா, அதுக்கு நேர்மையான சுய பரிசோதனை தேவைப்படும். ஆய்வில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை சந்திப்போம்.